Hi students, welcome to Madras Math Kernel. இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்க? Relations and Functions Chapter 1ல concepts of Exercise 1.5 examples இந்த வீடியோல நான் கொடுக்கல. ஏன் அப்படினா வீடியோட லெந்த் ரொம்ப அதிகம் வரதுனால I stopped with concepts of Exercise 1.5 in this video. So இந்த concepts தான் basics உங்களுக்கு Exercise 1.5 work out பண்றதுக்கு. So first you should know what you mean by composite functions. So composite function அப்படினா அதை explain பண்ணனும்னா consider a car. Car speed ஆ போகணும்னா என்ன பண்ணுவீங்க? Accelerator pedal எல்லாரும் press பண்ணுவோம். So accelerator press பண்ணா car speed ஆ போகும். But உள்ள என்ன நடக்கும் காருக்குள்ள அப்படினா accelerator press பண்ணீங்க அப்படினா fuel flow வந்து அதிகம் ஆகும். Fuel flow அதிகம் ஆகிறதுனால speed of the car will get increased. So இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆக்சிலரேட்டரை சேஞ்ச் பண்ணும்போது ஃபியூலோட ஃப்ளோ சேஞ்ச் ஆகும், ஃபியூல் ஃப்ளோ சேஞ்ச் ஆகிறதுனால உங்கள் ஸ்பீட் சேஞ்ச் ஆகும். அதே கான்செப்டை மேத்தமேட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா ஆக்சிலரேட்டரை வந்துட்டு இன்புட் ஆஸ் லெட் இஸ் அஸ்யூம் த இன்புட் ஆக்சிலரேட்டர் ஆஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸை வந்து நான் இன்புட் கொடுக்கும்போது என்னோடய ஸ்பீடு ஃபியூல் ஃப்ளோ வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. அதை நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ் தான் இன்புட்டு. ஓகே, ஸோ அடுத்தது ஆஃப்டர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஐ நீட் அனதர் ஃபங்க்ஷன் இல்லையா, ஸ்பீட் ஆஃப் த கார் ஹேஸ் டு கெட் இன்க்ரீஸ்டு. அப்போ அது எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகும்னா ஜி இஸ் அனதர் ஃபங்க்ஷன். எஃப் இஸ் தி ஃபங்க்ஷன் ஃபார் ஃபியூல் ஃப்ளோ அண்ட் ஜி இஸ் த ஃபங்க்ஷன் ஃபார் யர் ஸ்பீடு. ஸோ நான் எஃப் இன்புட் கொடுக்கும்போது g change ஆகும். g எந்த அளவு சேஞ்ச் ஆகும்? g of f of x. So wherever you have x in g, you are replacing with f of x, right? So நீங்கள் x input கொடுத்தா function f will change and f input கொடுத்தா function g will change. So இதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா first இது as usual you have studied in the previous exercises and sessions. So x input கொடுத்தா f of x எழுத தெரியும். f of x input கொடுத்தோன்னா புதுசாக எழுதுகிற ஃபங்க்ஷன் g of f of x. ஸோ இதை இப்படி இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு எழுதலாம், இல்லைனா g dot f of x எழுதலாம், இல்லைனா சிம்பிளி g dot fன்னு எழுதலாம். கம்மிங் டு தி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்போசிட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன, ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் கம்யூட்டேட்டிவ் எல்லா மேக்ஸில் இருக்கிற அந்த ஹோல் நம்பர்ஸில் நேச்சுரல் நம்பர்ஸ் நிறைய இடத்துல வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னா என்னென்னு படிச்சிருப்பீங்க போன கிளாஸஸில். ஸோ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ் கிடையாது. அதாவது எஃப் டாட் ஜியையும் ஜி டாட் எஃப்ஐயும் கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இட் வில் நாட் பி ஈக்குவல். ஸோ திஸ் இஸ் காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். தட் இஸ் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் கம்மிங் டு த செகண்ட் ப்ராப்பர்ட்டி, காம்போசிஷன் ஃபங்க்ஷன் ஜி டாட் எஃப் எக்ஸிஸ்ட். ஸோ எப்போ உங்களால் ஜி டாட் எஃப் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட range should be equal to the domain of this function g. That is f oda range should be a subset of this domain of g, right? Range of f should be a subset of domain of g. இது இருந்தால் தான் உங்களால் g dot f கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி f dot g வேணும் அப்படின்னா g ஓட range should be a subset of domain of f, right? And then third point, composition of three functions is always associative. So associative property வந்து it can be applicable only for three functions இருந்தால் தான் associative apply பண்ண முடியும். So f dot g dot h, f dot of g dot h should be equal to f dot g. First you have to find out this, then if you multiply the remaining answer with this h function, they will be equal. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஜி டாட் ஹெச் கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சர் கூட எஃப்க்கான ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு ஹெச் கொடுக்க காம்போசிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாலும் சரி, போத் வில் பி ஈக்குவல். அண்ட் தென் நெக்ஸ்ட் தியரி பார்ட் இஸ் ஐடென்டிஃபைங் தி கிராஃப்ஸ் ஆஃப் லீனியர், குவாட்ரட்டிக், கியூபிக், ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் என்ன படிக்க போகிறீங்கன்னா போன செஷன்ஸ்லலாம் போன ஸ்டாண்டர்ட்ஸ்லலாம் லீனியர், குவாட்ரட்டிக், கியூபிக் எல்லாமே படிச்சிருப்பீங்க, அங்கங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதில் இன்னும் வரப்போகிற உங்கள் அல்ஜீப்ராலையுமே யூ ஹேவ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்.
So basica, you should know the basic for these functions and what is the form of graph you will be obtaining when you say linear, quadratic, cubic, reciprocal and all, you should know, right? So first one, I have taken linear function. So linear function, as usual, function from R to R. R means always the real numbers. Or domain real number, the other domain is also real number. It is defined by the equation f of x is equal to mx plus c. So mx plus c, this equation கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய இதில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. m is the slope here, is called linear function. ஏன் இதை லீனியர் சொல்கிறோன்னா, degree of x is 1. இந்த எக்ஸோட டிகிரி வந்து இந்த ஈக்குவேஷனில் 1 இருக்கும். 1 இருக்கிறதுனால you are calling this equation as linear equation. c is some number, constant number. ஸோ இந்த m எப்பவுமே ஜீரோவாக இருக்கக்கூடாது. m ஜீரோ ஆகிடுச்சுன்னா இந்த ஈக்குவேஷனே வந்துட்டு வெறும் கான்ஸ்டன்ட் ஆகிடும். அதனால் m should not be equal to 0. ஸோ ஃபங்க்ஷன்ஸுக்கு முக்கியமான விஷயம், டொமைன் ஒன்று செக் பண்ணணும். எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயுமே நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, you are going to learn what is the domain, what is the equation of the function and what is the graph you are going to get after substituting your x values. So inga second function is, so linear functions you have two types of functions. One is identity function, second one is additive inverse. So identity அப்படினாலே ஒரே மாதிரி அப்படிங்கிற மீனிங் அங்கே வந்துடும். So f of x is equal to x. So function becomes f of x. It is of the form, நம்ம linear functionக்கு என்ன சொன்னோம், mx plus c சொன்னோம். இங்கே வந்து your c is 0, you are getting, you have some x term here. அதனால் இது மட்டும்தான் ஜீரோவாக இருக்கக்கூடாது, இது ஜீரோவாக இருக்கலாம். இது ஜீரோ ஆகிடுச்சுன்னா இதை லீனியர்னே சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இப்போ இதில் கான்ஸ்டன்ட் ஜீரோவாக இருந்தாலும் இட் இஸ் அ லீனியர் ஃபங்க்ஷன் பிகாஸ் யுவர் பவர் ஆஃப் எக்ஸ் இஸ் 1 ஹியர். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து கிராஃபை வரைஞ்சிங்க அப்படின்னா என்னாகும், எக்ஸை வந்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். when your x is 1, what will happen to this equation? when your x is 1, what will happen? f of x is also 1. when your x is 2, f of x is also 2. 3னா இதுவும் 3. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸில் 1 2 3 1 2 3, ஒய்லேயும் 1 2 3 இருக்கும். ஸோ x1னா y1, x2னா y2, x3னா y3. y is nothing but your function f of x here. ஸோ எப்போவுமே நம்ம y and f of x ஆல்மோஸ்ட் நிறைய கேசஸில் சேமாக தான் எடுக்கிறோம். ஓகே, ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ straight line like this. So linear equation நாலே அதுலேருந்து கிடைக்கிற curve வந்து it's a straight line. And then coming to additive inverse, additive inverse நாலே அந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் ஆட் பண்ணான்னா you will get 0. ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் x, இன்னொரு ஃபங்க்ஷன் after substituting your x, your function becomes minus x. So when you add up x and minus x, you will get 0, right? ஸோ இப்போ இங்கே இதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்னாகும், உங்களுக்கு x 1 இருந்ததுன்னா y வந்து -1ல் வரும். ஸோ யூ டேக் திஸ் பாயிண்ட். நான் நிறைய பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலை பிகாஸ் யூ டோன்ட் நீட் தீஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இன் டீப். அட்லீஸ்ட் பேசிக் ஐடியா உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து யுவர் எக்ஸ் இஸ் 1, இது வந்து y வந்து நெகட்டிவில் இருக்கும். இங்கெல்லாம் எக்ஸ் பாசிட்டிவ், இங்கே எக்ஸ் நெகட்டிவ். சிமிலர்லி மேலே y பாசிட்டிவ், கீழே y நெகட்டிவ். இது வந்து கிராஃப்ஸ் எல்லாருமே கிராஃப்ஸ் எல்லாம் வரைஞ்சிருப்பீங்க. ஸோ அதில் இதை பற்றின ஐடியா இருக்கும் உங்களுக்கு, ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன், எஃப் ஆஃப் எக்ஸில் x1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா f of x is -1. ஸோ x is 1, f of x is -1. ஸோ I will get this point. அது மாதிரி நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போனேன்னா I will get a line like this. So this is the graphical curve for the function additive inverse. Okay, so இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே comes under your linear function. அதுக்கு அடுத்தது, ஸோ லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் எப்போயுமே நம்மளுக்கு 1 to 1ல் தான் வரும். திஸ் குட் பி ஆஸ்ட் இன் யுவர் 1 மார்க். 1 to 1னா என்ன, ஒரே ஒரு ப்ரீ இமேஜுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஸோ மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் f of x is equal to mod x. Because of this mod only you got the name modulus or absolute valued function. ஏன் அப்சல்யூட் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னா, எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும், தட் இஸ்
whatever may be the whether it is a positive integer or negative integer, positive numbers இல்ல negative numbers இருந்தா கூட mod குள்ள இருந்து எடுக்கும்போது you will get only positive numbers. That is mod அப்படிங்கிறது இந்த ரெண்டு வெளியில இருக்கிற ரெண்டு lines are mod. So mod ல இருந்து வர output வந்து you will get always positive numbers. Positive numbers will come as output. So இதோட functional representation, it's a function from R to 0 comma infinity. 0 comma infinity na please note down the brackets 0 comma infinity. இதில் இந்த பக்கம் square bracket போட்டிருக்கேன், இந்த பக்கம் ordinary braces போட்டிருக்கேன். So square bracket na என்னன்னா this value is also included in the function. இந்த மாதிரி bracket போட்டோம்னா this value is not included in the output அப்படின்னு அர்த்தம். So for example இங்கே நான் x 0 substitute பண்ணா mod 0 is also 0. So 0 comma 0 is my first point. So this is my first point. And then if I go for x is equal to 1, 1 போட்டேன்னா இங்கேயும் 1. So I will get this point. If you take negative numbers, f of minus 1 எடுத்துட்டிங்கன்னா output is again positive numbers, is again positive numbers, so plus 1. So for x is minus 1, I will get y as positive. Therefore if you join all the points, எல்லாத்தையும் join பண்ணிங்கன்னா you will get a graph like this. So this is the graph for this modulus or absolute valued function. Actually it seems to be ஒரு linear function மாதிரி தெரியுது, ஏன்னா ஒரு straight line இருக்குதுனால. ஆனால் you are not calling it as a linear function because ரெண்டு சைடுமே நம்மளுக்கு இந்த lines இருக்குதுனால, but it is composed of two linear functions x and minus x, right? And then coming to the quadratic function. So quadratic function அப்படின்னா எல்லாருமே படிச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி. quadratic, quadனா the degree of x in any equation should be 2. So here the function from R to R. So domain is also R, codomain is also R. The function is ax square plus bx plus c. And the main condition here is the degree, the coefficient of your x square should not become 0. Because in the இது வந்து 0 ஆயிடுச்சுன்னா it becomes a linear equation. It is no more called as quadratic equation. Right? So இதில் again you have two special functions they have given in your book. One is f of x is equal to x square, another one is f of x is equal to minus x square. So f x க்கு பதிலா substitute பண்ணிங்கன்னா the function is x square. If your x is 1, f of x is 1, x is 2, f of x is 4. So it is 3 அப்படின்னா square function வந்துட்டு 9 ஆயிடும். So if you substitute or if you mark all those points in a graph and if you join all those points, நீங்கள் அதை மார்க் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்கும். ஸோ இந்த கிராஃபில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் எதுக்குள்ளே தான் இருக்கலாம் அப்படின்னா, இஃப் இட் எக்ஸ் ஜீரோனா இதுவும் ஜீரோ. ஸோ ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஜீரோ, பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் எ 0 பாயிண்ட் ஹியர். 0 is included, infinity is not included. ஏன்னா அது கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டியே ரீச் ஆகாது. அடுத்தது f of x is equal to minus square. the same இது எல்லாமே இங்கே இருக்கிற ரெண்டு இதில் வந்துட்டு இது x belongs to your domain R, f of x belongs to the codomain வந்து இங்கே என்ன வருது, minus infinity to 0. so minus infinity from this side and here it is 0. and coming to the cubic function. so cubic functionல பார்த்தீங்கன்னா function from R to R, again domain and codomain are R. The equation for the function is ax cube plus bx square plus cx plus d. So here the highest degree is 3. அதனால தான் இந்த equation நம்ம cubic function அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு மேக்ஸிமம் இது எல்லாமே 0 ஆனால் கூட இந்த a மட்டும் 0 ஆகக்கூடாது. ஸோ here a is 1. So the equation becomes f of x is equal to x cube. a 1 ஆயிட்டதுனால 1 substitute பண்ணால் it will become x cube. all the other terms they have taken it as 0. ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் கிராஃப் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா you will get a graph like this. எக்ஸ்க்கு பதிலாக 1 2 3 minus 1 எல்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா you will get a graph like this. okay. ஸோ அடுத்தது ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ரெசிப்ரோக்கல் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் தலைகீழ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இதில் வந்துட்டு ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா f is a function from
r minus 0, that is real numbersலேருந்து ஜீரோஸை மட்டும் எடுத்துகிட்டு all the other numbers will come inside this domain. எல்லா ரியல் நம்பரில் ஜீரோ மட்டும் எடுத்துரும். And then your codomain is r. So codomain is the entire real number. So what is the function here? F of x is equal to 1 by x is the equation for the reciprocal function. So நான் xக்கு பதிலாக 1 2 3 எல்லாம் substitute பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸை கிராஃபில் மார்க் பண்ணேன்னா I am getting a graph like this, right? And then constant function, from the name itself உன்னோட function வந்து constant. இதோட domain and codomain both are r only. So f of x is equal to c. c னா என்ன அர்த்தம்? x is not coming into this picture. So x என்ன மாறினாலும் உன்னோட கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே தான் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் f of x is equal to some 3 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா x 1 ஆனாலும் 2 ஆனாலும் 3 ஆனாலும் இந்த கான்ஸ்டன்ட் வந்து 3 அப்படியே தான் இருக்கும். அதனால் இங்கே x வந்து 1 2 3 எல்லாத்துக்குமே -1 -2 எல்லா xக்குமே your values are the same 3 or some c. ஸோ பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிவிட்டு join பண்ணிங்கன்னா you will get a straight line. So that's all the concepts related to your exercise 1.5. Thank you students.